ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்ல நம்ம ஹீரோயினியை கடத்தி வச்சுக்கிட்டு இந்த ராகவும் நம்ம ஹீரோக்கு கால் பண்ணியிருப்பான். அவன்கிட்ட சொல்றான், ஓ பொண்டாட்டி என்கிட்ட தான் இருக்கா, முடிஞ்சா காப்பாத்திக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உடனே அவளை காப்பாத்துறதுக்காக கிளம்பி போனா போலீஸ் வந்து தடுக்கிறாங்க, நீ எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினிய ஒரு ரூமுக்குள்ள வச்சு அடைச்சு வச்சுட்டான் போல. அவ பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கா. அப்ப எதிர்த்தாப்புல வந்து நம்ம ஓம்கார் உட்காந்துக்கிட்டு அவளோட கண்ணை தொடச்சி விட்டுட்டு இருக்கான். அவனை பார்த்த உடனே இவளுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. உடனே அவனை ஹக் பண்ணிக்கிட்டு, எனக்கு தெரியும் ஓம்கார், நீங்க இங்க வருவீங்கன்னு என் மனசு தோணுச்சு, என்ன நீங்க காப்பாத்த நிச்சயமா வருவீங்கன்னு என் மனசு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அவனும், நான் கண்டிப்பா உன்னை தேடி வருவேன், உன்னை காப்பாத்துவேன், ஆனா அதுக்கு நீ தைரியமா இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அப்புறமா தான் தெரியுது இது எல்லாமே அவளோட பிரம்ம அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நம்ம தான் எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சு போறதுக்கு வழியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ சுத்தி முத்தி பாக்குறா. அப்ப அங்க ஒரு விண்டோ இருக்கு, ஆனா அது ரொம்ப உயரத்துல இருக்கு. உடனே அங்க இருக்கிற டேபிளை போட்டு இவ எட்டி பாக்குறா, ஏதாவது வழி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அங்க பார்த்த இவளுக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா எதிர்த்தாப்புல அந்த விஷாக்கா உசுரோட நின்னுகிட்டு ராகு கிட்ட பேசிட்டு இருக்கிறத கண்ணால பாத்துட்டா. அப்படின்னா அந்த விஷாக்கா உயிரோட தான் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறா. அந்த ஷாக்ல அப்படியே கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்து மயக்கமாயிட்டா. இங்க இவளும் அந்த ஓம்கார் கதையை நீ எப்போ முடிப்ப அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு போறதுக்காக தான் வந்திருக்கா போல. சீக்கிரமா முடிச்சிருவேன், மயூரா இப்ப என்னோட கஸ்டடியில் தான் இருக்கா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு அப்புறமா இவன் அங்க வந்து பாக்குறான். நம்ம மயூரா மயங்கி கிடக்குறா. மயங்கனா அவளை சோஃபால உட்கார வச்சுட்டு, உனக்கு எதுவும் ஆகாத மயிரா, நான் தான் உன் கூட இருக்கேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவன் கால் பண்ணி அந்த ஓம்கார் என்ன பண்றான், அவன் வீட்டுக்குள்ள தான் நான் இருக்கான் அப்படிங்கிற விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான். ஆமா, அவன் வீட்டுக்குள்ள தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் இங்க பேசிட்டு இருக்கான். ஆனா நம்ம ஓம்கார் இதெல்லாம் தூரமா நின்று பார்த்துக்கிட்டு, இதுதான் சரியான நேரம், இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்க இருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறான். அப்படி போகும்போது போனை தவற விட்டுட்டு போயிடுறான். இவன் இங்க போன் பேசிட்டு இருக்கும் போது நம்ம மயிரா மயக்கத்துல இருந்து எழுந்திருச்சு அவனோட தலையிலே அடிச்சு போடுறா. அடிச்சடியில அப்படியே மயக்கமாகிட்டான். அதுக்கப்புறம் அவனோட போனையுமே எடுத்துக்கிட்டு கால் பண்றா நம்ம ஓம்காருக்கு தான். ஆனா அந்த போன் கீழே கிடக்கிறதுனால ஓம்காரால போனை எடுக்க முடியல. அந்த போனை எடுக்கிறது அக்காக்காரி தான். அவ எடுத்துட்டு மொயிரா கிட்ட இருந்து கால் வருது அப்படின்னு சொல்லிட்டு பேசுறா. என்ன மொயிரா, நீ எங்க இருக்க, எப்படி இருக்க, நீ நல்லா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்டா, நான் நல்லா தான் இருக்கேன், ஓம்கார் எங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அவளும் சொல்றா, இந்த மாதிரி இவ்வளோ நேரம் இங்கே தான் இருந்தாரு, இப்போ எங்க போனாருன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. அப்படின்னா அவர் நம்மளை தேடிதான் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் அவங்கிட்ட இருக்கிற சாவியை எடுத்துக்கிட்டு அந்த ரூமை விட்டு எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறா. அதாவது அந்த வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறா. இந்த பக்கம் நம்ம ஓம்காரும் ஒரு வழியா அங்க இருந்து தப்பிச்சு ஒரு இடத்துக்கு வந்துட்டான். ஆனா மயூரா கரெக்டா எங்க இருக்கா அப்படிங்கிற விஷயம் அவனுக்கு தெரியல. பின்னாடி பார்த்தா அந்த போலீஸ் கன் பாயிண்ட்ல நம்ம ஓம்காரை புடிச்சிட்டான். உன்னால எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் மயக்கமானவனை நம்ம விஷாக்கா தான் வந்து எழுப்புறா. என்ன இங்க மயங்கி கிடக்குற, அந்த மயூரா உன்னை அடிச்சுட்டு தப்பிச்சு போயிட்டாளா, நீ எல்லாம் என்னடா போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஊசிப்பி விட்டு அங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்கா, ரெண்டு பேரையும் தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக. இந்த பக்கம் ஓம்காரை அரெஸ்ட் பண்ணி கார்ல வச்சிருக்காங்க. ராகுவும் அந்த இடத்துக்கு வந்துட்டான். தப்பிச்சு போக பார்த்தா நான் புடிச்சு வச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் எங்க அவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை போய் பார்க்க போனா அங்க நம்ம ஓம்கார் இல்ல, எஸ்கேப் ஆகி ஓடி போயிட்டான். பார்த்தா ரெண்டு பேரும் இங்க கை கோர்த்தபடி ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. எப்படி நம்ம மயூராவும் ஓம்காரும் மீட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா இவன் இங்க கார்ல உட்கார்ந்து இருக்கும் போது அந்த இடத்துக்கு நம்ம மயூரா வந்துட்டா போல. இப்படி இவன் இங்க அரெஸ்ட் பண்ணி உட்காந்துருக்கிறது தெரியுது. உடனே பொண்டாட்டிய இவன் பார்த்தா பின்னாடி உட்காந்துருந்த கான்ஸ்டபிளும் பார்த்திருப்பான் போல. அவன் டக்குன்னு கூப்பிட போறான் சார்னு சொல்லிட்டு உடனே இவன் அவனோட மூஞ்சை கட்டி குத்தி விட்டுறான். அதுக்கப்புறம் நம்ம மயூரா அங்க ஓடி வந்து அவனை காப்பாத்திடுறா. அவன் கையில போட்டிருந்த விலங்கையுமே சாவியை வச்சு கழட்டியாச்சு. அங்கிருந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதுதான் நடந்திருக்கு. ஸோ விஷாக்கா இதை பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆகுறா. ஒரு பக்கம் ஓம்கார் தப்பிச்சு போயிட்டான், இன்னொரு பக்கம் மயூராவையும் நீ மிஸ் பண்ணிட்ட, சூப்பர் நீ தாண்டா போலீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவ இங்க இருந்து கிளம்பி போறா. ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேரையும் தேடி போயிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இங்கேதான் எங்கேயாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து தப்பிச்சு ஒரு வீட்டுக்கு வந்துட்டாங்க. அந்த வீட்டுல யாருமே இல்லை. இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டாயிடும், அதனால நம்ம இன்னைக்கு நைட்டு இங்கேயே தங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த வீட்டுல இவங்களும் தங்கிடுறாங்க. அப்ப புருஷங்காரன் ஓடி வரும்போது கையில அடிபட்டு இருக்கும் போல, அவனோட கையில ரத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இவ தான் பேண்டேஜ் எல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்கா. ஸோ பொண்டாட்டி இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் தான் மேல அக்கறையா இருக்கிறத பார்த்துட்டு அவனுக்கே ஒரு மாதிரியா கில்ட்டி ஃபீலிங்கா இருக்கு. உன்னோட இந்த அக்கறைக்கும் பாசத்துக்கும் அன்புக்கும் நான் எதுக்குமே தகுதி இல்லாத ஒரு ஆளு. ஏன்னா நான் உனக்கு அவ்வளோ கொடுமை செஞ்சிருக்கேன், உன்னை ஏமாத்தி பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், உன்னை டாக்டராக விடாம தடுத்தேன். அப்புறம் இந்த மார்க் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேச போறான். ஆனா இவளோ வாயை அடைக்கிறா. இல்ல பழச பத்திலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு
நான் பேசாம இருக்கிறதுனால உண்மை மாறிடாதுல. அதுவும் இல்லாம நான் மறுபடியும் உன்கிட்ட திருந்தி மன்னிப்பு கேட்டேன். ஆனா திரும்பவும் உன்னை நான் ஏமாத்த தானே செஞ்சேன், உன் நம்பிக்கையை உடைக்க தானே செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப மனம் உருகி மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கான். அவளும் நான் உங்களை எப்போ மன்னிச்சிட்டேன் ஓம்கார், அதனால நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்புறம் நீங்க என்கிட்ட கேட்டீங்கல்ல, இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க நான் தாரா 3 பேர் சேர்ந்து ஒரு புது வாழ்க்கைய வாழலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நான் தயாரா இருக்கேன். நான் உங்க கூட சேர்ந்தும் தாரா கூட சேர்ந்தும் ஒரு புது வாழ்க்கைய வாழ்றதுக்கு தயாரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு வழியா புருஷன் முன்னாடி 2 பேரும் மனசு விட்டு பேசி அவங்களுக்குள்ள இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் உட்காந்து 2 பேரும் அன்பை பரிமாறிட்டு இருக்கும் போது அப்பதான் இவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள் அப்படின்னு சொல்லிட்டு, ஏதோ நட்சத்திரம்லாம் நல்லா இருக்குதான், அதனால இந்த நாள்ல கல்யாணம் பண்ணிக்கிற ஜோடி என்னன்னைக்கும் காலாகாலத்துக்கு பிரிய மாட்டாங்க, 7 ஜென்மத்துக்கும் சேர்ந்துதான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே இவ என்ன நினைச்சான்னு தெரியல, டக்குன்னு அப்பனா நான் உங்களை இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. என்ன பேசிட்டு இருக்க, இந்த நிலைமையிலையா அப்படின்னு கேட்டா, ஆமா எனக்கு தெரியும் ஓம்கார், இப்ப நிலைமை சரியில்லை, ஆனா இந்த நாளை விட்டா மறுபடியும் இந்த மாதிரி ஒரு நல்ல நாள் வரப்போறது கிடையாது. அது மட்டும் இல்லாம நமக்குள்ளேயுமே ஏகப்பட்ட பிரச்சனை வந்துருச்சுல, இப்பதானே நம்ம சேர்ந்துருக்கோம், அதனால நம்ம 2 பேரும் இன்னும் 7 ஜென்மத்துக்கு ஒன்று சேர்ந்துருக்கணும் அப்படின்னா இன்னைக்கு நம்ம இந்த கல்யாணத்தை பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியா 2 பேரும் கல்யாணத்துக்கான ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது நம்ம ஹீரோ கல்லெல்லாம் எடுத்து அக்னி குண்டத்தை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினி அந்த வீட்டுல இருக்கிற ஏதாவது நல்ல ட்ரெஸ் இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஒரு சாரியை செலக்ட் பண்ணி எடுத்து வச்சிட்டு இருக்கா. இவனும் புதுசா ஒரு ஷர்ட் போட்டுக்கிட்டு ரெடி ஆயிட்டான். எப்படி இவங்களுக்கு வந்த இடத்துலயும் பர்ஃபெக்டா ட்ரெஸ் கிடைக்குதுன்னு தாப்பா தெரியல. அப்புறம் இந்த பக்கம் இந்த விஷாக்கா தேடி வந்துட்டு இருக்கும் போது ஒரு குழு ஒன்று கிடைக்குது. அதாவது நம்ம ஓம்காரோட வாட்ச் தான். இந்த வாட்ச் இங்கே கிடக்குது அப்படிங்கும் போது அப்போ அவங்க இந்த சர்க்கிளில் தான் எங்கேயாவது இருக்கணும், உங்கள் 2 பேரையும் கூடிய சீக்கிரத்தில் கண்டுபிடிச்சி நான் கொல்லத்தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இவ வெறி கொண்டு தேடிக்கிட்டு இருக்கா. அப்புறம் இந்த பக்கம் அவங்க 2 பேரும் மாலையெல்லாம் மாற்றிக்கிட்டு 7 தடவை இப்போ அக்னியை சுற்றி வளம் வந்தாகணும். அதனால நம்ம ஹீரோயினி அப்படியே செந்துக்கா தூக்கிக்கிட்டு வளம் வந்துக்கிட்டு இருக்கான். அதுவும் 7 சத்தியத்தை 2 பேரும் மனசார சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலான்னு உட்காரும் போது குங்குமம் மட்டும் மிஸ் ஆகுது போல, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ டக்குன்னு அங்கே இருக்கிற பிளேட்டில் தன்னோட கையை கிழிச்சுக்கிட்டு அந்த ரத்தத்தையே அப்படியே குங்குமமா அவளோட நெத்தியில வச்சுட்டா. ஒரு கருப்பு கயிறையுமே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அதுதான் இப்போதைக்கு தாலி. அதையுமே கட்டி 2 பேருக்கும் ஒரு வழியா கல்யாணம் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் 7 ஜென்மத்துக்கு சேர்ந்தேதான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஃபர்ஸ்ட் நைட்டு தான். ஸோ அதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்று மண்ணா இருந்துடுறாங்க. வந்த தினமும் உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு தான். ஆனா இங்க இவங்க கல்யாணம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ மறுநாள் ஆயிடுது. காலங்காத்தாலே விடிஞ்ச உடனே அங்க இருந்து அவளை கூட்டிக்கிட்டு எஸ்கேப் ஆகி போக போனா எதிர்த்தாப்புல அந்த ராகு பைய நின்றுட்டு இருக்கான். அதுவும் கன் பாயிண்ட்ல புடிச்சுக்கிட்டு ஓம்காரை விட்டுரு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் கெஞ்சிக்கிட்டு இருக்கா. பின்னாடியே அந்த விஷாக்காவும் வந்துட்டா. அவளை பார்த்த உடனே இவனுக்கு சமக்கம் வருது. உயிரோட இருந்துக்கிட்டே செத்த மாதிரி டிராமா போட்டு என்ன இந்த கேஸ்ல மாட்ட வச்சுட்டல ஒன்ன அப்படிங்கிற மாதிரி அடிக்க போயிட்டு இருக்கான். அந்த ராகு தான் தடுத்துக்கிட்டே இருக்கான். நீ என்ன பண்ணிட்டு இருக்க, போயும் இவளுக்கு நீ ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கியா, இவ ஒரு கிரிமினலு, இவளை பத்தி தெரியாம அவளுக்கு போய் துணை போயிட்டு இருக்கிய ராகு அப்படிங்கிற மாதிரி கேட்டா உடனே அவ சொல்றா, ஏன்னா இவங்கிட்ட என்னை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கியா, இவன் யார் தெரியுமா, ஒன்னு அடையணுங்கிறதுக்காக ஏன் கூட கை கோர்த்தவன் தான் இவன். உங்களுக்குள்ள ரொம்ப நாளா ஒரு கேள்வி இருக்கும்ல, நான் எப்படி உயிரோட இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கான பதில் என்ன தெரியுமா, இவன் என்ன அடிக்க வரும்போது அப்போ பின்னாடியில இருந்து அவனோட கழுத்துல இன்ஜெக்ஷனை போட்டதே இந்த ராகவ் தான். அப்புறம் அந்த ஃபேக் பாடி அதை ரெடி பண்ணி கொடுத்ததும் இந்த ராகவ் தான். இவ்வளவும் அவன் எதுக்காக பண்ணான்னு தெரியுமா, ஒன்னு அடையணுங்கிறதுக்காக தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்ட உடனே நம்ம ஓம்காருக்கு கோவம் வந்துருது. அப்படியே அடிக்கலான்னு போகும்போது 2 பேருமே இங்க இருந்து கூட்டிட்டு போங்க, 2 பேரையுமே நான் கொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு அந்த ராகு ஷாக் ஆகுறான். என்ன பேசிட்டு இருக்க நீ, ஓம்கார தானே நீ பழி வாங்கணும்னு நினைச்ச, அவனை எங்க வேணாலும் கூட்டிட்டு போ, ஆனா என்னோட மயிராவை நான் எங்கேயும் நான் விட மாட்டேன், அவ எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி சொன்னா போது நிறுத்து ராகு, நான் என்னோட ஓம்காருக்கு மட்டும்தான் சொந்தம், இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல இன்னும் 7 ஜென்மத்துக்கும் நான் அவருக்கு மட்டும்தான் சொந்தமா இருப்பேன். ஒருவேளை நீ என்ன வலுக்கட்டாயமா இங்க இருந்து கூட்டிட்டு போனா கூட என்னோட ஒவ்வொரு இதே துடிப்பும் என்னோட ஓம்காரோட பேரைத்தான் சொல்லும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. போது நிறுத்துங்க, இவங்க 2 பேரும் இங்க இருந்து கூட்டிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அந்த விஷாக்காக்கும் ராகுவுக்கும் இப்ப முட்டிக்கிச்சு. மயிரா மேல கைய வச்சு உன்னை நான் கொலை பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி இவன் மாட்டிக்கிட்டு இருக்கான். பாத்தியா மயிரா, உன் முன்னாடி இப்ப 2 லவர் இருக்கானுங்க, நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி தான், ஏன்னா உன் உயிரை காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக உசுரை எடுக்கவும் உசுரை கொடுக்கவும் தயங்க மாட்டானுங்க போலயே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவ இவனை ஏமாத்திட்டா. மயிராவை இதுக்குள்ள கொண்டு வந்தா நீ ஓம்காரை புடிச்சு கொடுக்கறதுக்காக என்ன வேணா
தான் பண்ணுவேன்னு தெரியும், அதுக்காக தான் நான் உங்ககிட்ட பொய் சொன்னேன், மற்றபடி இவங்க 2 பேரும் தான் எனக்கு வேணும், 2 பேரையுமே நான் சாகடிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவன் டக்குன்னு கண்ணு வச்சிருக்கான் இல்லையா, நீ என்கிட்டயே டபுள் கிராஸ் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு விஷாக்காவோட நெத்தியில கண்ணை வச்சு மாட்டிக்கிட்டு இருக்கான். அந்த கேப்பை யூஸ் பண்ணி இவங்க 2 பேரும் அங்கே இருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறாங்க. அப்படி ஓடி போகும்போது கன் சவுண்டு கேக்குது. யாரு கொலை பண்ணா அப்படிங்கறதெல்லாம் தெரியல. வா மயிரா இங்க இருந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவளை கூட்டிக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கான். ஆனா அந்த பக்கம் சாகடிச்சது ராகவத்தான் போல. ராகவ இவ சுட்டுவிட்டா, முகமெல்லாம் ரத்தக்கரையா இருக்கு. அப்ப கூட இவன் சாகுற தருவாயில நம்ம மயிராவை பத்தியே தான் யோசிச்சா இருக்கான். அவளை பத்தி நினைச்சு பார்த்துக்கிட்டு கடைசியா அவளோட பேரை சொல்லிக்கிட்டு அப்படியே செத்து போயிடுறான். அதுக்கப்புறம் இவ அங்க இருந்து கிளம்பி போயிடுறா அவங்க 2 பேரையும் தேடி. இவங்க 2 பேரும் ஓடி வந்துகிட்டு இருக்கும் போது எதிர்த்தாப்புல பார்த்தா அந்த விஷாக்கா கார்ல வந்துகிட்டு இருக்கா. அதுவும் அப்பா அம்மா 2 பேரையுமே புடிச்சுக்கிட்டு. ஸோ இதை பார்த்துட்டு அவங்க 2 பேரும் ஷாக் ஆகுறாங்க. அவளை இங்க இருந்து வந்து உன் அப்பா அம்மாவோட உயிர் உனக்கு முக்கியம் இல்லை அப்படின்னா தாராளமா இங்க இருந்து நீ தப்பிச்சு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அவங்களும் கத்திக்கிட்டு இருக்காங்க, எங்களை பத்தி கவலைப்படாதீங்க, நீங்க எங்கேயாவது தப்பிச்சு போயிடுங்க, ஓடுப்பா ஓடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. ஆனா அவன் எப்படி ஓடுவான், அப்பா அம்மாவோட உயிர் ஆபத்துல இருக்கு அப்படிங்கவுமே உடனே இவ ஓம்கார கொல்ல பாக்குறா. கண்ணை வச்சு ஷூட் பண்ண போறா போல. மயிரா வந்து தடுத்து, நீ இவ்வளவும் பண்றதுக்கான காரணம் உன்னோட தம்பியோட சாவுக்கு பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே. உன்னோட தம்பியோட சாவுக்கும் ஓம்காருக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. அப்படியே நீ பழி வாங்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா என்ன சாகடி, ப்ளீஸ் ஓம்காரையும் அப்பா அம்மாவையும் விட்டுரு அப்படின்னு சொன்னா உடனே இவ மயிராவை ஷூட் பண்ண போறா. டக்குன்னு அந்த பைய குறுக்க வந்து மயிரா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறான். ஆனா அந்த கன்ல புல்லட் இல்லை போல. ஸோ அதனால தப்பிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம நான் உங்க 2 பேரையும் தான் பழி வாங்கணும், அப்புறம் உங்களோட சாவு பட்டுன்னு சுட்டா பொட்டுன்னு போயிடக்கூடாது, வலி அனுபவிச்சுதான் நீங்க 2 பேரும் சாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ இப்ப கத்தி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கா. அதுவும் பெரிய வாள். அந்த வாளை வச்சுக்கிட்டு அவ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னா, உங்க உயிரையும் சரி இவங்க உயிரையும் சரி காப்பாற்றணும்னு நினைச்சேன்னா நீ இங்க இருந்து ஓடு, எவ்வளவு தூரம் ஓடி போகணுமோ 2 பேரும் ஓடுங்க, நான் பின்னாடியே துரத்திக்கிட்டு வருவேன், என்கிட்ட மாட்டினீங்கன்னா கண்டிப்பா நீங்க 2 பேரும் செத்துருவீங்க, ஆனா என்கிட்ட மாட்டாம தப்பிச்சு போறீங்க அப்படின்னா உங்க உயிரை நீங்க காப்பாத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே ஓட சொல்லிட்டா. அவங்க 2 பேரும் உசுரை கையில பிடிச்சிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. இவ பின்னாடியே கார்ல துரத்தி வந்துகிட்டு இருக்கா அந்த வாளை வச்சுக்கிட்டு. அப்படியே சீவ போகும்போது கரெக்டா 2 பேரும் கீழே குனிஞ்சு எஸ்கேப் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல வந்து ஆளுக்கு ஒரு பக்கமா பிரிஞ்சு போனாதான் நம்ம 2 பேரோட உயிரையும் காப்பாத்திக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பக்கமா பிரிஞ்சு போயிட்டு இருக்காங்க. ஆனா அதையும் மீறி மயிராவோட கழுத்துல இவ சீவிட்டா. அவ அப்படியே ஸ்பாட்லயே கீழே விழுந்துட்டா. அவளை பார்த்த உடனே இவன் மயிரா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு ஓடி வந்துகிட்டு இருக்கான். அவனோட கழுத்துலயுமே சீவிட்டா. ஸோ 2 பேருமே கீழே விழுந்துட்டாங்க, சாகுற தருவாயில இருக்கிறாங்க. அப்போ அவங்க 2 பேரும் ஒருத்தர் தன்னோட பழைய நினைவுகள் எல்லாத்தையும் பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம மயிராவை ஃபர்ஸ்ட் டைம் இவன் மீட் பண்ணது, அவ கூட பேசினது, பழகுனது, அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கண்ணு முன்னாடி யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப அழுகையா வருது. இப்பதான் அவங்க 2வது தடவையா கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனாலும் இவங்களால ஒண்ணு சேர முடியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட ஒரு ப்ராமிஸ் வாங்கிக்கிட்டு இருக்கா. இந்த ஜென்மத்துல இல்லைனாலும் அடுத்த ஜென்மத்திலயாவது நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறான். நம்ம 2 பேரையும் யாராலையும் பிரிக்க முடியாது, அது இந்த மரணத்தால கூட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் ஒருத்தர் பார்த்தபடியே உசுரை விட்டுட்டாங்க, செத்து போயிட்டாங்க. அப்புறம் அந்த இடத்துக்கு அந்த வில்லிக்காரி வந்து கத்திய நடுவுல சொருவி விட்டு என்னோட பழியை நான் தீர்த்துக்கிட்டேன், 2 பேரையுமே சாகடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. அங்க இருந்து ஓடி வந்து அம்மா பயங்கரமா அந்த வில்லிக்காரியை திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு காதலர்களை நீ இப்படி பிரிச்சிட்டியா, அவங்கள சாகடிச்சிட்டியா, நீ எல்லாம் நல்லா இருப்பியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீ இப்படி இவங்களை சாகடிக்கிறதுனால அவங்க 2 பேரோட காதல் முடிய போறது கிடையாது, அவங்க 2 பேரும் உன்னால அவ்வளவு சீக்கிரத்துல பிரிக்க முடியாது, நல்லா ஞாபகம் வச்சுக்க, அவங்க திரும்பவும் இந்த பூமிக்கு மறுபடியும் மறுஜென்மம் எடுத்து பிறந்து வருவாங்க, அவங்க 2 பேரும் திரும்பவும் காதலிக்கத்தான் போறாங்க, அவங்களோட அந்த காதலை உன்னால என்னைக்குமே பிரிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இந்த அம்மா பேசவும், அவ ஒருவேளை மீண்டும் 2 பேரும் மறுஜென்மம் எடுத்து பிறந்து வந்தாலும் அப்பவும் இவங்களை நான் கொண்டுட்டு தான் மறுவேளை பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவ இங்க இருந்து கிளம்பி போயிடுறா. 2 பேரோட உசுரும் போயிடுச்சு. இவங்க 2 பேரும் பக்கத்துல உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான், இந்த இடத்துல இவங்க 2 பேரோட காதல் கதையே முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு பார்த்தா அதுதான் இல்ல. இனிமேதான் கதையை ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு புது அத்தியாயத்தை நம்ம பார்க்க போறோம். ஸோ அது என்ன ஏதுங்கிறதுலாம் நம்ம வெயிட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.